பாரிஸ் கவுன்சில்ல என்ன சண்டை போடும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாரிஸ் கவுன்சில் எதுக்கு சண்டை வரும்? தலைவர் யாரு? கிடையாதுப்பா. போன வாரம் 15,000 போட்டாரு, செலவு வந்து இவ்வளவு ஆயிருக்கு. அந்த பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே, அதுலதான் நம்ம சண்டையே. இல்லைன்னா வந்து ஆமா தேர் வந்து இந்த வருஷம் அந்த எக்ஸ்ட்ரா தெருவுக்கு வரல, பரவாயில்ல முடியுமா? ஆமா ஆமா, யூத்ல வந்து இந்த வாட்டி வந்து நாங்க தான் வந்து கிரிப்பு செய்ய போறோம், ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? இல்ல இந்த வாட்டி திருவிழாக்கு கொயர் எங்க குரூப் தான். ஸோ நம்மளோட சண்டை, நம்மளோட மனசு எங்க இருக்குன்னா இந்த ஆடம்பரத்துல தான் இருக்கு தவிர மோட்சத்துக்கு போகணுன்னு இருக்கான்றது எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ அப்போ கேள்வி கேட்குறேன், ஏன் நீங்கள் இதெல்லாம் ரைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது திரும்பி நான் கோட் பண்ணுறேன். ஃபாதர் இன்னைக்கு கூட அதை ரீல் ஷேர் பண்ணேன். ரிச்சி ஃபாதர் சொல்லியிருப்பாரு, த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் ஜென்சி ஆர் பேபி பூமர்ஸ்னு. இன்னைக்கு பாரிஸ் கவுன்சிலில் யார் இருக்கிறாங்கன்னா, கவுன்சிலில் போடுறதே வந்து ஒரு நம்மளோட ஒரு 20 வயசு பெருசு. அவங்களாம் என்ன கேட்டகரியில் வராங்க? பேபி பூமர் ஜென்ரேஷனில் வராங்க. அந்த ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு குரல் கொடுத்துருந்ததுன்னா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். இப்போ அவங்க கேள்வி கேட்கலாம், என்ன நீ பண்ற அப்படின்னா, we are doing our best on social media. அதே மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குதான் நிற்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் எங்க பாருங்க, இந்த ஒரு வீடியோவே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வீடியோ தான். இதை கூட நம்ம ஆளுங்க பேச மாட்டாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்காது. இந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, நீங்க ஏன் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லும் போது we will pray about it. we will pray about it. எப்பா, you are our elected member who are sitting in the parish council. கேட்க வேண்டியதுனா கிடையாது. சரி, if they are not closest, see அது வந்து ஒரு மெம்பர், அந்த ஒரு கவுன்சில், அந்த கவுன்சிலில் ஒரு இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா கூட இட் இஸ் நோட்டட் இன் த மினிட்ஸ். ஸோ யூ ஷுட் இமேஜின் த பவர் அ பாரிஷ் கவுன்சில் மெம்பர் ஹாஸ். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஏன்பா தேவையில்லாம ஏஞ்சி பேசிக்கிட்டு ஃபாதர் வந்து திட்டிக்கிட்டு நம்ம வந்து சாமியார்லாம் எதிர்க்கக்கூடாது. அகேன் canon law, I think 212 or 231, I think 212, it says that it is the duty of every member to tell the father who's taking care, father, you are doing good, but this is where I find that you are missing out a point. ஏன்னா அவர்களும் ஒரு விதத்துல மனிதர்கள், அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து அந்த கவுன்சில் என்ன அர்த்தம்? ஆலோசனை குழு. அந்த ஆலோசனை குழு வந்து நம்ம சாமியார்களுக்கு கொடுக்குற இன்புட் எப்படின்னா, இந்த வாட்டி வந்து ஒரு 12 ஷாட் வைக்கலாமா ஃபாதர், பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்குறாங்க, பலூன் கொஞ்சம் நல்ல ஃபாதர், பக்கத்து சர்ச்சில் வந்து ட்ரோன் ஷாட்லாம் வச்சிருக்காங்க ஃபாதர். நம்ம ட்ரோன் வந்து இன்னைக்கு வந்து இன்றையமையாத ஒரு விஷயமா மாறிச்சு எல்லாம். இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்பா கேட்கணும், நான் வந்து